நம்ம சிஎம் வந்து என்ன சாதிக்கணுமோ சாதிக்கிறதுக்காக, அதாவது நல்லவன் வல்லவன்பாங்கல்ல, நம்ம சிஎம் வந்து வல்லவர், புரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ் எ கோ கெட்டர். கண்டிப்பா வாப்பா தோல்ல உன் மேல கையை போட்டு சிரிச்சுக்கிட்டே உன்ட்டு வந்து சாதிச்சிருவார். ஓகேங்களா. பிஎம்ஓ போய் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே போட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டர் நீங்க பாத்தீங்களா? ஐ மேட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி அவங்க போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க போடல so and so came to meet me அப்படின்னு சொல்லி போடல. எப்போதுமே அந்த ஆதிக்கம் தெரியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட. ஆனா ஐ met honorable chief minister of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஸோ தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க என்னைய பார்க்க வந்ததுக்கும் ஐ met அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கும் காமன் ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கும் என்னைய பார்க்க அவர் வந்தாரு அப்படின்ற ஒரு ஆனா இதுல அந்த ஆதிக்கத்துல சொல்றதுக்கும் புரிஞ்சுக்கல டிஃபரன்ஸ். ஒரு நட்பா பேசுறது. ஸோ ஹி இஸ் அ கோ கெட்டர். எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து ஒரு கோ கெட்டர். தானால முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நண்பி அப்படின்னு காயத்தில் நேட்டாக கழுத்தில் கையை போடுவார். புரிஞ்சுலாம். வேணும்னா நடிப்பார். தட்டி கொடுக்குற வரைக்கும் தட்டியும் கொடுப்பாரு. ஸோ ஹி இஸ் அ கம்போஸ்ட் மேன். ஹி வில் டெலிவர் த திங்ஸ் இன் த கம்போஸ்ட் மேனர். புரிஞ்சுங்களா. ஸோ நீ நாட் வரி அபவுட் இட். ஹி வில் டேக் த கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையுமே வந்து சொல்லப்படும் கவர்மெண்ட்டாக மாறப்படும். இப்போ இந்த தாவேக்கோட அரசு வந்து அவரோட நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தோ, சில ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி பண்ண மாட்டாங்களேன்னு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துதோ? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் தான் நமக்கு சொல்கிறது. இப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறது, சில பேர்த்துக்கு சில புரிதல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க, ஸோ இப்படி தான் இருக்குமோன்னு யோசிப்பாங்க. சில பேர் டைம் ஃப்ரேம் இருக்கணும். டைம் இஸ் த ஒன்லி ப்ரீத்திங் டைம்பாங்க. புரிஞ்சுங்களா. இப்போ நான் சொல்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னோட புரிதல். புரிஞ்சுங்களா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் டைம் ஆகுது. உங்கள்கிட்ட வந்து சிஎம் மேலே ட்ரஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் புரிதல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து அண்ணன் தளபதி விஜயை நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஐ ஹாவ் மோர் ட்ரஸ்ட் ஆன் ஹிம். புரிஞ்சுங்களா. ஸோ என்னோட புரிதல் இப்படி இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எடக்கு முடக்கா. புரிஞ்சுங்களா. அதனால் உங்கள் புரிதல் அப்படி இருக்குது.